குக்கர்லேயே ரொம்ப சுவையான சுண்டல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாங்களா. ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் கசகசா, 2 பீஸ் கல்பாசி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1/2 இஞ்சி, 7 பல் பூண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. தாளிப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டுங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்த சுண்டல் ஆட் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் உள்ள ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுட்டுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.